ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. அதாவது தட்டைப்பயிறு வறுவலுங்க. இந்த குழம்பு வச்சா தட்டைப்பயிரை நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வறுவல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த தட்டைப்பயிரை குழம்பே வச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தட்டைப்பயிறு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேன்ல நல்லா ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கொத்து எடுத்து அதில் போட்டு பொரிய விட்டுட்டு, அப்படியே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இது நல்லா கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு தான் வந்து ரொம்ப தாளிப்பு வந்து டேஸ்ட்டை கொடுக்கறதே இதுக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக பண்ணிடுங்க. வெங்காயம் இதுக்கு நிறையா போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கம்மியாக மட்டும் போடாமல் இந்த அளவு போட்டுக்குங்க. இப்போ நான் தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சு நல்லா அதை ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், தட்டைப்பயிறு நல்லா முழுசாக நல்லா வெந்து கிடச்சிருக்கு. தட்டைப்பயிறு வேகும்போதே வந்து நான் நல்லா உப்பு போட்டுட்டேன். 3/4 உப்பு அதை நான் போட்டுட்டேன். ஸோ வந்து அப்போ தான் நல்லா இதில் உப்பு பிடிச்சி வரும். லாஸ்ட் ஸ்டேஜில் உப்பு போட்டோம்னா அதிகமாக உப்பு பிடிக்காது. அதனால தான் நான் வந்து உப்பை முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ வந்து லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்குங்க, ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முக்கியமான ஒன்று வந்து நீங்கள் இதுக்கு மிளகாய் போட்டாலும் ஓகே தான், மிளகாய் தூள் போட்டாலும் ஓகே தான். நான் வந்து இதுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், ஏன்னா அப்போ தான் இதில் நல்லா ஒட்டி சூப்பராக கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் கரம் மசால் சேர்த்துக்கலாம். நம்ம நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பாருங்க, இதை நல்லா நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மணமான ஸ்மெல் சூப்பராக வருது. இந்த கரம் மசாலா ஸ்மெல்லோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் இதில் ஒட்டி கிடைக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மசாலாலாம் இதில் ஒட்டி உங்களுக்கு சூப்பரான வறுவல் கிடைக்கும். பாருங்க, சூப்பராக அவ்வளோதாங்க, சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.